நம்ம சென்ட்ரல் லேண்ட் இருக்கிற எங்கள் ஜிம்கனக கிளப் இருக்கிற அந்த ஏரியா, அங்கே நாங்கள் இருக்கும்போது உள்ள ஒரு சபை இருக்கும். அந்த சபைக்கு நான் போக ஆரம்பித்தேன். அங்கேயே என்ன பண்ணுவேன், வசனம் பண்ணுவேன், பாட்டு பாடுவேன், டான்ஸ் சொல்லி கொடுப்பேன். இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை என்னாச்சு. கர்த்தர் யார் அதை நான் என்ன பண்ணேன், சண்டே கிளாஸ் மூலியமாக அறிஞ்சிக்கினேன். எனக்கு வேதனை வந்தாலும், துக்கம் வந்தாலும், கவலை வந்தாலும், கண்ணீர் வந்தாலும் நான் எங்கே போவேன்னா, நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீரே, நான் இப்போ அழுவுறேனே, என்னை கை விட்டீங்களா, என்னை விட்டு விலகிட்டீங்களா ஆண்டவரே சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பேன். கொஞ்சமாக என்ன ஆச்சுன்னா, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்க ஆரம்பித்தார். சிறு வயதில் 11 வயதில் கர்த்தர் என்ன பண்ணார், என் ஜெபத்தை கேட்க ஆரம்பித்தார். யாரெல்லாம் வந்து உங்கள் குடும்பத்துக்காகவோ, உன்னுடைய பேரண்ட்ஸ்க்காகவோ, இல்லை உன் கூட போன்ற சகோதரர்களோ, ஃப்ரெண்டுகளுக்காக யாரெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்க? பொய் சொல்லக்கூடாது, கர்த்தர் பார்க்குறாரு. இந்த வாலிப பசங்கள்லாம் நீங்களாம் கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். எல்லாரும் ஜெபம் பண்ணணும். ஜபம் தான் உங்களை வாழ வைக்கும், குடும்பங்களை வாழ வைக்கும். வசனம் தான் உங்கள் குடும்பத்தை நடத்தும். அப்போ பிறருக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது குடும்பத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவார், ரட்சிப்பை கொண்டு வருவார். யாரோ இவங்க அப்படிலாம் கிடையாது. யாருக்கு என்ன விபத்து வந்தாலும் இதுக்கப்புறம் நீங்கள் 2026 என்ன பண்ணணும், ஜப வீரனாகவும் ஜப வீரிகளாக எழும்பணும். கர்த்தருக்காக எழும்பணும். ஏனோ தானே வந்துட்டு போது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை தான் இருதயத்தில் எப்பவுமே என்ன பண்ணணும், நினைத்து கொண்டே இருக்கணும். அப்போ பாருங்கள், எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க. நான் இந்த சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரிக்கு நான் போயிட்டேன். நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன். என்னை மாதிரி யாரும் கிடையாதுங்க. அவார்டெல்லாம் வாங்கிக்கிறேன். நல்லா டான்ஸ் ஆடுவேன். ஊரோ பேரு புகழ் அப்படி இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டாண்ட என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா புகழ்வாங்க, வீட்டில் வந்து கலகம் என்றுவாங்க. கலகம் என்றது எல்லாத்துலேயும் இருக்கும். அதுபோல் அப்போ எங்கள் வீட்டில் சொல்லும் போது என்னை அடிப்பாங்க. எனக்கு சூடு வச்சுருக்காங்க ஊதாமொழில், வெள்ளத்தை காசு மேலே ஊற்றிருக்காங்க, ஏன் டான்ஸ் ஆடுறேன்னு. இதெல்லாம் ஏன் சகிச்சுக்கன்னா, உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வருவான்னு நான் அன்றைக்கி நினைக்கிறேன், இன்றைக்கி நினைக்கிறேன். அந்த பாடுகள், உபத்திரம், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாத்தையும் நான் என் வாழ்க்கையில் சகிச்சிருக்கிறேன். ஓப்பனாக நான் சொல்லப்போனால் ஒரு திருநங்கை தாங்க நான் வாழ்ந்தேன் இந்த பூமியில். ஒரு திருநங்கைனா எப்படி இருப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அது போல தான் நான் என்ன பண்ணேன், வாழ்ந்திருந்தேன். அப்போ இப்படி இருக்கும்போது நான் நிறைய இடத்துல டான்ஸ் ஆடும் போதெல்லாம் எனக்கு ஒரே வேதனை, கண்ணீர், கேலி பண்ணுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க என்ன. எங்கள் வீட்டில் சண்டே ஆகும். அப்போ என்ன பண்ணேன், நான் வேறு வழி தெரியல. 13 வயசில் நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன். நான் நல்லா வாழலான்னு தான் நான் போனேன். ஆனால் அந்த இடத்துல என்னாச்சு, ரொம்ப வேதனை, கண்ணீர், துக்கம். திருநங்கைனாலே 2 ஒரு விஷயம், ஒன்று விபச்சாரம், ஒன்று வசூல். அப்போ நான் எதில் போயிட்டேன்னா, விபச்சார தொழிலில் போயிட்டேன். நிலையில்லாத ஒரு வாழ்க்கையில் நான் போயிட்டேன். அப்போ பாருங்கள், இயேசுடைய அன்பை நான் என்ன பண்ணேன், ருசித்து அவர் விட்டு நான் என்ன பண்ணேன், பின் வாங்கிட்டேன். பின் வாங்கினோட கர்த்தர் என்ன பண்ணார், மீட்டு கொண்டு வந்தார். அதுதாங்க கர்த்தர். ஒருத்தருங்க அழியத்துக்காக நடைமுறை நடக்கணும் கர்த்தர் கிடையாது. ஒருத்தருங்களை அழிக்கணும்னு நினைக்கிற கர்த்தர் கிடையாது. வாழ வைக்கிறன்றதான் கர்த்தர். மனிதர்கள் நம்மளை அழிக்கணும்னு நினைப்பார்கள். சொந்த பந்தங்கள் நம்மளை ஒதுக்கி இருப்பார்கள். கூட பிறந்தவர்கள் நம்மளை வெறுத்திருப்பார்கள். கர்த்தர் மட்டும்தான் நம்மளை வாழ வைத்தார். அப்போ பாருங்கள், 13 வயசில் நான் போனேன். இன்னைக்கு என் வயசு 30 வயசுங்க. எத்தனை வயசு? ஆனால் நான் எத்தனை வயசில் நான் வீட்டை விட்டு ஓடினேன். அப்போ நான் எத்தனை வருஷம் வெளியே நான் வாழ்ந்தேன், எத்தனை வருஷம் ஏங்க. எவ்வளோ பாடு, எவ்வளோ நிந்தை, எவ்வளோ துக்கம். மழை அடிக்கும், காற்று அடிக்கும். சாப்பாடு கூட நம்மளை வந்து யாருன்னா அரவணைக்க ஆளுக்கே கிடையாது. தாய் தகப்பன் உறவினர்கள் இருந்தாலும் என்னை பராமரிக்க யாரும் கிடையாதுங்க. கர்த்தர் என்னை ஒரு நாள் தேடி வந்தார். நள்ளிரவிலே நான் விபச்சார தொழில் இருக்கும்போது கர்த்தர் என்னை தேடி வந்து இங்கே நிற்காதே என்று சொன்னார். கர்த்தர் எப்படிங்க உங்ககிட்ட வந்தானே நீங்கள் யோசிப்பீங்க. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இருக்குது. இங்கே இருக்கிற வாலிப பசங்களுக்கும் சொல்கிறேன், சிறு பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், கர்த்தர் யார் மூலியமாக பேசுவாரோ மனுஷன் மூலியமாக தான் பேசுவார். இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசியிருக்கிறேன். அப்போ என் வாழ்க்கையை குறித்து உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா
நான் யாருன்னு இல்லை, கர்த்தர் யார் என்று உங்ககிட்ட சொல்ல வைக்கிறாரு. அப்போ பாருங்க, ஒரு பைத்தகார வரா இங்கே நிற்காதேன்றா. நான் என்ன பண்ணுறேன், நீ யாருன்னு கூட நான் கேட்கல. நான் கடகன்னு வீட்டுக்கு போயிட்டு கதவு டாப்பல் போட்டு அழுவுறேன். யாரும் அழுவுறேன்னா, வந்தது யார்? இயேசு தாங்க, வேறு யாரும் கிடையாது. பைத்தகாரன் நான் நினைக்கல, என் கர்த்தர் வந்தார். நான் அன்றைக்கி ஒப்புரவாதம் ஆனேன். அப்படியே நாளாக ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். ஞானஸ்நானம் எடுத்த புடவையில் தாங்க நான் ஊழியம் செய்தேன். ஆனால் அதிகாலையில் ஜபத்தை நான் விடவே மாட்டேன். நான் ஜெபம் பண்ணிப்பேன். இவரெலாம் வந்து எனக்கு எப்படி பழகினா, அவர் ரேபிட்டோ ஓட்டின்னு இருப்பார். என்னை புடவையில் தான் ரேபிட்டோவில் வந்தார் அவர். எனக்கு பழக்கமே ரேபிட்டோ தெரியல, புக் பண்ணி போய் வீட்டாண்ட விடுவாங்களா, அந்த மாதிரி தான் இவரை நான் புக் பண்ணேன். ஆனால் கர்த்தர் இந்த அளவுக்கு கொண்டு வந்து போயிட்டார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஊழியம் செய்வது கூட அதிகாலை ஜபத்தை நான் எப்பவுமே விட மாட்டேன். அப்போ கர்த்தர் என் இடத்துல பேசுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, நான் உன்னை தாய் கருவில உண்டாக்கினேன். என்ன சொன்னார்? நான் உன்னை தாய் கருவில உண்டாக்கினேன், நீ வா என்றாரு. நான் எப்படிங்க வர முடியும், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து உங்களை வந்து ஆண்டருக்கு வந்து ஞானஸ்நானம் எடுக்க சொன்னால் எடுப்பீங்களா? இப்போ நான் எடுப்பீங்களா? 10 பேர் யோசிப்பீங்க. 10 பேர் என்ன பண்ணுவீங்க? அம்மா அப்பாவை கேட்குறேன், இன்னும் நாங்கள் ரசிக்கப்படுது. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா பயந்தேங்க. ஏன்னா என்னை கூப்பிட்டு என்ன தாய் தகப்பன் தாய் கருவில உண்டாக்கினேன், அது போல் வான்னு சொல்லும்போது எனக்கு பயம். ஒரு திருநங்கையாய் வாழ்ந்துட்டோம், நம்ம எப்படி வாழ போகிறோம் தெரியல. மறுபடியும் நான் என்ன பண்ணேன், எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரே போராட்டம். ஆண்டவரே நான் வரல, ஆண்டவரே நான் வரல, இல்லை வா வான்னு சொல்லும்போது அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, தன்னை நான் அர்ப்பணித்தேன். இந்த மாயமான உலகத்தில் குப்பையான எண்ணெய் ஜனங்களால் மிதிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வாழ்ந்த எண்ணெய் கர்த்தர் ஒரு உகமுள்ள பாத்திரமாக மாற்றி வச்சிருக்காரு. அல்லேலூயா. நான் உயிரோடு இருக்க மட்டும் நான் கர்த்தரை பாடுவேன். அப்போ அது போல் பாருங்கள், ஆண்டவர் என்னை கூப்பிடும் போது எனக்கு அவங்க சில வாக்குவாதம் ஆச்சு. இருந்தாலும் என்ன பண்ண, கர்த்தர் தாங்க செய்தார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், என்னுடைய வாழ்க்கை பட்டுப்போன வாழ்க்கையை கர்த்தர் மரண செய்தார். எதனாலங்க? இந்த சண்டே கிளாஸ் மூலியமாக தாங்க எனக்கு ரட்சிப்பு வந்தது. என் குடும்பம் எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்து இன்றைக்கி ஊழியம் செய்கிறாங்க. எல்லாரும் ஒரு சபையை வச்சு நடத்துகிறாங்க. அண்ணனுக்கு தெரியும். எதனாலங்க? அன்றைக்கி நான் சண்டே கிளாஸுக்கு போனதால தான். எங்கள் அப்பா குடிக்காரனாக இருந்தார். கர்த்தர் என்ன பண்ணார், குடியிலேருந்து விடுதலை செய்தார். அங்கே கஷ்டவாளி ஒரு குடும்பம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், இன்னைக்கு வந்த போனெல்லாம் இருக்கக்கூடாது. அண்ணன் வசனம் சொன்னாலும் அக்கா கதை சொன்னாலும் அந்த கதைக்கு எதுவும் நம்ம என்ன பண்ணணும், நடக்கணும், மாறணும். இந்த 2026 யாரெல்லாம் மாற விரும்புகிறீங்க? யாரெல்லாம் தானியேலை போல 3 வேளை ஜெபிப்பீங்க? யாரெல்லாம் தானியேலை போல 3 வேளை ஜெபிப்பீங்க? சிங்க கெபியில் 3 நாள் என்ன பண்ணுறாரு? சிங்க கெபியில் தானியேல் இருக்கிறாரு. சிங்கம் அவரை சாப்பிட்டுச்சா? ஏன்? எதனால? யார் சொன்னா? அப்போ அந்த ஜபம் உனக்கு இருக்கா? உன்னை நீ காப்பாற்றிக்கிறியா? இருக்கா? தானியேல் 3 வேளை ஜெபிச்சாருங்க. நாங்களும் ஜெபிப்போமா? ஜெபிக்கணும். அதுதான் வாழ்க்கை. அன்று அந்த ஆடு மேய்த்த தாவீதை கர்த்தர் அரசனாக்கினார். இன்று திருநங்கையாக இருந்த தாவீதை கர்த்தர் என்ன பண்ணார்? ராஜாவாக மாற்றினார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். அது போலதான். அப்போ யோசேப்பு என்ன பண்ணுறாரு? குழியில் போடுறாங்க, சகோதரர்கள் தான் போடுறாங்க. அவர் ஒரு சொப்பனத்தை காண்றாரு. அண்ணனுங்களாம் என்ன பண்ணுறாங்க? தலை குனிற மாதிரி ஒரு சொப்பனத்தை காண்றாரு. அப்போ அந்த சொப்பனத்துக்கு விட எங்கேச்சு? உடனே கிடைக்கல, ரொம்ப நாள் ஆய்ந்து. எகிப்துக்கு விற்கப்பட்டான். அவன் படுகுழியில் போட்டாங்க. அவனை ஒரு பெண்ணி நிச்சயனால் அவன் ஓடப்பட்டான். அவன் வாலிபத்தை என்ன பண்ண? அவன் காத்து கொண்டான். ஆனால் கர்த்தர் குறித்தது யாராலும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது. அது முடிவிலே விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதினால நிச்சயமாய் வரும். அந்த நிச்சயம் எனக்கு வந்ததுங்க என் வாழ்க்கையில்.
இப்போ எனக்கு குறித்த வாழ்க்கையை நான் உங்ககிட்ட பேசிக்கொண்டே இருக்கிறேன். அப்போ எல்லாருக்கும் இப்போ உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்கும், உங்களை குறித்து ஒரு தரிசனம் இருக்கும், உங்கள் குடும்பத்தை குறித்து ஒரு தரிசனம் இருக்கும். இங்கே இருக்கிற பசங்களுக்கு யாரோடைய அப்பாலாம் குடிகாரங்களாக இருக்கிறாங்க? கை தூக்குங்க. கரெக்டாக கை தூக்குங்க. கர்த்தர் பார்க்குறாரு. யாருடைய அப்பாலாம் வேலை வெட்டிக்கு போகாமல் இருக்கிறாங்க? யார் அப்பாவே இல்லையா? யார் குடும்பத்துலலாம் கஷ்டம் இருக்குது? கடன் பிரச்சனை எல்லாம் யார் அம்மா அப்பாவுக்கு இருக்கு? தம்பி, உங்க குடும்பத்துல எல்லாம் பிரச்சனை இல்லையா? கடன் பிரச்சனை எதுவுமே இல்லையா? சந்தோஷமாகறியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ யாருடைய இப்போ உங்க குடும்பத்துக்குலாம் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுல்ல, அப்போ இதுக்கு விட யார்கிட்ட இருக்குது? கேள்வி யாரு? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பண்ணுவீங்களா? நம்பலாமா? இன்னைக்கு மட்டும் நம்பவா இல்லை எப்பவுமே நம்பவா? அடுத்த முறை வரும்போது உங்கள் குடும்பத்தோட உங்களுக்கு ரட்சிப்பு இருக்கணும். சரியா? நல்லா ஜெபம் பண்ணணும். அப்போ உங்கள் அப்பா குடிக்காரனா இருக்கிறாருன்னா அப்போ நீங்கள் தான் என்ன பண்ண? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எங்கள் அப்பாவை மாற்றுங்க. ஆண்டவரே என் குடும்பத்தில் கஷ்டம், என் குடும்பத்தில் கடன் பிரச்சனை, என் குடும்பத்தில் வியாதி, என் குடும்பத்தில் பலவீனம், என் குடும்பத்தில் போராட்டம். அப்போ நீங்கள் தான் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். பிள்ளைகளோட ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? அதிகமாக கேட்பாருங்க. அவங்க சொல்றத கவனிக்கலன்னா வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். புரியுதா? இதுக்கு மேல நீங்க பேசுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காது அப்படியே அறுத்துருவேன். அப்போ என்ன ஆகும்? நீங்கள் தான் நல்லா ஜெபம் பண்ணணும். இப்போ இந்த பையனை புடவை கட்ட சொன்னால் கட்டுவானா? நீ கட்டுவியாடா? உன்னை பேண்ட் ஷர்ட்டை போட சொன்னால் முடியெல்லாம் வெட்டுவியா? முடியெல்லாம் வெட்டுவியா? பேண்ட் ஷர்ட்லாம் போடுவியா? அப்போ நான் ரெண்டுத்துக்கும் நடுவில் கர்த்தர் என்னை எப்படி கொண்டு வந்தார்? யாரால மாற முடியுமா? உன்னால் ஆம்பளையாக மாற முடியாது, உன்னால் பொம்பளையாகவும் மாற முடியாது. இது ரெண்டுத்துல நடுவில் நான் வாழ்ந்தேன். அப்போ கர்த்தர் எவ்வளோ நல்லவருமா? அப்போ இயேசு நல்லவரா இல்லையா? அப்போ என்ன மாற்றின இயேசு, என் குடும்பத்தை தெரிந்து கொண்ட இயேசு உங்கள் குடும்பத்தை என்ன பண்ணணும்? தெரிந்து கொண்டு என்ன பண்ணணும்? நீங்கள் ஜெபம். அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும்? நல்லா ஜெபம் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ஒரு ஆகாரம் தேவை. இப்போ உங்களுக்கு பசிக்குதுன்னா நீங்கள் யாரை போய் கேட்குறீங்க? அப்பா அம்மாவை என்ன பண்ணுவீங்க? அது போல் உங்கள் தேவைன்னா நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்? அப்போ உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கு போஷிக்கிறது யார்? இயேசு. எப்பவுமே நினைக்கணும் உங்கள் வாழ்க்கையில் இயேசை தான் முதலாக வைக்கணும். யாரை வைக்கணும்? இயேசு தான் என்ன பண்ணணும்? நீங்கள் முதலாவது யாரெல்லாம் வைப்பீங்க இயேசுவை?